சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ராஜேஷ் விஜய்க்கே போட்டுடலாம். அண்ணா டைமுக்கு தொகுதியில் யார் வேட்பாளர் தெரியுமா? ராஜேஷ் வரணும். ராஜேஷ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆள், நல்ல செய்யக்கூடிய ஆள். விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். என் ஓட்டு ஸ்டாலின் தான்ப்பா. நம்ம எப்பவுமே டிவிக்கே தான் ப்ரோ ஓட்டு போடுவோம். வந்த ஒரு மாற்றம் திமுக டிவிக்கு தான். நாங்கள் விஜய்க்கு தான். நாம் தமிழருக்கு பெஸ்ட்டாக போடலான்னு இந்த வட்டம் தோணுது. தளபதி விஜய். எலெக்ஷன் தளபதி தான். எபினேசருக்கு தான். உதயசூரியன் தான். டிவிக்கு தான். ஏன்னா டிவிக்கு ஸ்டாலினுக்கு தான் போடுவோம். சீமானனுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம். சீமானன் தான். இலவசத்தை முற்றும் முழுமாக வேணான்னு சொல்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் மட்டும் தான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் கிட்ட நெருங்கிச்சுன்னே சொல்லலாம். நம்மளும் ஒரு தொகுதியும் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சென்னையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கே நகர் தொகுதியில் தான் இன்றைக்கி நம்ம வந்து மக்கள் கணிப்பை வந்து கேட்க வந்திருக்கோம். இங்கே வந்து திமுக சார்பில் வந்து ஜே எபினேசர் அவர்களும், அதிமுக சார்பில் ராஜேஷ் அவர்களும், டிவிகே சார்பில் வந்து மரியவெல்சன் அவர்களும், என்டிகே சார்பில் வந்து வெண்ணிலா அவர்களும் இங்கே நிற்கிறாங்க. மக்கள் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மக்களோட விருப்பம் என்ன, அடுத்து யார் இங்கே வந்து எம்எல்ஏ ஆகுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன்னா வர எலெக்ஷனில் யார் போட்டு கொடுக்குறீங்க? ஏன் ராஜேஷ் ராஜேஷ் அவர்கள் தான். ஏன்? அவர் நல்லா பண்ணுவார். அவர் வந்து இப்போ ஜெயிச்சிலேருந்து ஒன்று கூட வந்து 8 கூட பார்க்கல. அதனால தான் நம்ம எப்பவுமே ரெட்டலை தான் போடுவோம். ரெட்டலை தான். அப்புறம் வர எலெக்ஷனில் யார் போட்டு கொடுக்குறீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னா யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். ஓட்டு போட்டால் தானே நல்லவங்க எதுன்னு தெரியும். விஜய்க்கே போட்டுடலாம். தெரில அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு, அதனால் அவர் வந்து பார்க்கலாம் புதுசாக எதனா பண்ணுறாரா பார்க்கலாம். இவங்க வந்து பழைய ஆளுங்க பண்ணுறதே பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கவுங்க கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ இவர் புதுசாக வந்தனால இவர் என்ன பண்ணுறாரு தெரியல. ஸ்டாலின் தான் நினைப்போம், வேற நினைக்க முடியாது. அவரு தான் ஓட்டு அவர் தான் வரும். ஏதோ 3 வருஷம் போட்டான், இந்த வருஷமும் ஸ்டாலின் தான் போட்டாங்க. என்ன வேற விஜய் சார் வேறு நிற்கிறாரு, சொல்ல முடியாது. நம்ம கட்சி போனதுல ஆர்வம் மாறினாலும் மாறலாம். இந்த மண்டலத்தில் போய் எந்த ஓட்டுக்கு போகிறோமோ இப்போ ஆள் காட்டி வரல, எங்கே போதாங்க அதை போய் ஏற்றி ஆகணும். டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், என்ன பிரயோஜனம்? பஸ்ஸு இலவசம் சொல்லாததை செஞ்சுட்டார். பஸ்ஸு இலவசமாக்கி எங்கள் பொழப்பை கெடுத்துட்டார். என்ன இப்போ வந்து யாருக்கு ஓட்டு போடலான்றீங்க? விஜய்க்கு வந்து அனுபவம் இல்லாத ஆள் வராரு, வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த அரசியலில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் ஓட்டு போடுறது லோட்டாக தான் போடலான்னு இருக்கிறேன். இந்த வாட்டி போன வாட்டி டிஎம்கே போட்டு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு பஸ்ஸு இலவசமாக்கி விட்டார். நாங்கள் என்ன பண்ணோம்? பொருளாதாரம் ரொம்ப ஆட்டோ டிரைவருக்கு பாதிப்பாக இருக்குது. இனிமேல் என்ன பண்ண முடியும்? லோட்டாக தான் போடணும். விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். விஜய் வந்து நிறைய சலுகையெல்லாம் சொல்லியிருக்காரு, அதனால தான். ஏற்கனவே நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்களே கடந்த. இல்லை, யாரும் செய்யல. இவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஓட்டு ஸ்டாலின் தான்ப்பா. பரம்பரையாக அது ரத்தத்தில் ஊறிடுச்சு. நான் முதல்ல எம்ஜிஆருக்கு போட்டிருந்தோம், இப்போ திமுக ஸ்டாலின் போடுறோம். அப்புறம் கடந்த 5 வருஷம் ஆச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? 5 வருஷம் ஆச்சு பிடிச்சது இல்லை. 5 வருஷம் ஆச்சு அவங்க தெரிய கிடையாது. இருந்தாலும் கலைஞருக்கு ஒருத்தர் ஓட்டு போடுறோம். யாருக்கு? கலைஞருக்காக பையனுக்கு போடுறோம். ஆனால் கலைஞர் திறமை பையனுக்கு கிடையாது. இல்லை, 5 வருஷத்துக்கு நிறைய நல்லது பண்ணிடுறோம். நல்லதுலாம் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல, ஓரளவுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். யாருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? இதை பாருங்கள், எல்லோரும் தொழிலாளிகள் எல்லாம் கேஸ் இல்லாமல், எல்பிஜி இல்லாமல் 3 நாளாக வண்டி நிற்கிது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வண்டிங்க நிற்கிது. யார் வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டாதான் இது போகிறனால அதுக்கு தகுந்த கவர்மெண்ட் மற்ற ஏற்பாடு பண்ணணும்ல, பண்ணலையே. அண்ணா டைமுக்கு அண்ணா திமுக. ஆமாம், ஏன்? நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அதில் தான் இருக்கேன். அண்ணா திமுக. இவர் ஜெயலலிதா அம்மா கட்சியில் வந்து கிளை செயலாளர். இந்த தொகுதியில் யார் வேட்பாளர் தெரியுமா? இந்த தொகுதியில் யார் வேட்பாளர் தெரியுமா? ராஜேஷ் வரணும். ராஜேஷ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆள், நல்ல செய்யக்கூடிய ஆள். அவர் நல்லா செய்வார்னு நினைக்கிறீங்களா இந்த தொகுதிக்கு? நல்லா செய்வார், செய்யக்கூடிய ஆள், சொன்னால் செய்யக்கூடிய ஆள். அதனால் அவருக்கு வரலாம்ங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அங்கே, அது அண்ணா போஸ்ட்டாக வரக்கூடிய ஆள் அவர். ஆனால் எஸ்எஸ்பியாக எம்எல்ஏ இப்போ 2 ட்ரிப்பாக வந்திருக்காரு. இப்போ 3ஆவது ட்ரிப்பாக அவர் நிற்காரு. ஆமாம், இது வரைக்கும் அவரை வந்து 2 மாவட்ட செயலாளர் வந்து நின்னாங்க. அவரை ஏற்று போட்டிக்கிட்டு இவர் தான் வின் பண்ணி வந்தார். நம்ம எப்பவுமே டிவிக்கே தான் ப்ரோ ஓட்டு போடுவோம். இங்கே பாருங்கள், முன்னாடியே தலைவர் எடுத்து வச்சுட்ட பாருங்க. ஏன் தலை இப்போ இருக்கிற ஆட்சியில் நல்லா தலை வேஸ்ட்டு தலை. இது இங்கே பேர் பையன் ஆட்டோ ஓட்டுறான், கேஸு போகிறது இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கே நிற்கிது. இதெல்லாம் தேவையா? அவனை சம்பாதிக்கணும், கொள்ளணும், சாப்பிட்ணும். சம்பாதிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. கேஸு போகிறதுக்கே 1 நாள் ஆகிடுது. அப்புறம் எப்படி ஆகணும்? கேஸு போட்டு எப்போ சம்பாரித்து எப்போ சாப்பிட்றது?
சொல்லுங்கள். ஆட்சி மாறினா தான் இவனுங்களா நல்லா விடிவு காலம் பிறகும். வந்த ஒரு மாற்றம். ஆமாம், கண்டிப்பாக மாற்றம் இருந்தது. கண்டிப்பாக மாற்றம் மாற்றம். இந்த ஆட்சி என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இது ஆட்சியே கிடையாது. முதல்ல இது வந்து ஊழல் ஆட்சி தான். இது வந்து இந்த வாட்டி விஜய் வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதியில் அடிப்படை வசதி என்ன யார் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போடுறோம். யார்? இது திமுக. திமுக தான். ஏன்? இல்லை, இந்த 5 ஆண்டு ஆட்சியிலும் நல்லா பண்ணியிருக்காங்க மக்களுக்கோசம். அதனால் திமுக போடுறோம். இல்லை, தொகுதி வளர்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க அதான் முக்கியம். இந்த தொகுதியில் இருக்க அடிப்படை வசதி நல்லா பண்ணியிருக்காங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு வசதி அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு அவர் எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்கவுங்க இதில் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு புதுசாக வராருன்றதுக்காக நான் டிவிக்கு அப்படி இல்லை, ஒரு சேஞ்ச் வரட்டுமே. எப்போ மாதிரி இருந்தவங்களே இருக்கிறது எதுக்கு? ஒரு சேஞ்சுக்காக, வேற ஒன்றும் இல்லை. டிவி கேட்குறான். இல்லை, புதுசாக வரவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆட்சி வேறு ஒன்றுமே கிடையாது. இருந்தால் தானே தெரியும். வரதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் சொல்லுங்கள்? இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காப்புல நிறைய. இந்த பெண்களுக்கு மெயினாக அதை சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் விஜய்க்கு தான். விஜய்க்கா? ஏன் விஜய்க்கு? புதுசாக வர்றாரு, அதனால போகலாம். புதுசாக வரனால சொல்கிறீங்களா? எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் ரசிகர். நாங்கள் அதனால விஜய்க்கு போவோம். ரசிகர்னால அவர் கூட்டு போட போறீங்களா? நாம் தமிழருக்கு பெஸ்ட்டாக போடலான்னு இந்த வட்டம் தோணுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாம் தமிழருக்கு. ஏன்னு? ஓரளவு பரவாயில்ல, அவருடைய பேச்சு எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த தொகுதியில் யார்? மற்ற யாரையுமே நம்ப முடியல என்னால். எல்லாருமே நிற்கிறாங்க, 4 தரப்பு நிற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கேன். அவங்க வேட்பாளர் நின்றா நிற்கிறாங்களான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஒருவேளை நின்றா தென்னமரத்துக்கு தான். தளபதி விஜய் ஒரு மாற்றம் வேணும்ன்ட்டு. ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா கஞ்சா, போதை ஊசி, அதாவது 3 மாதத்துக்கு 6 பேர்கிட்ட செத்துருக்காங்க நம்ம ஆர்கே நகர் தொகுதியில் மட்டுமே. அதாவது அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும், பாரதி நகர் ஹவுசிங் போர்டில் மட்டுமே ஒரு மாதத்துக்கு 3 பேருன்ற கணக்கில் இந்த 4 மாதம், அதாவது ஜனவரி பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்கிட்ட இறந்துருக்காங்க போதை ஊசியால். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பே இல்லை. எலெக்ஷன் தளபதி தான். தளபதி தான். ஏன் தளபதி? தளபதி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்தது. அந்த இஷ்யூஸ் வந்து இந்த 5 வருஷத்துல டிஎம்கே ஆட்சியில் தான் நடந்தது. இந்த பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் வந்து முதியோர் பென்ஷனு, அப்புறம் வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை. இந்த ஆர்கே நகரில் மட்டும் முக்கியமான கல்வி வந்து ப்ராப்பராக நடக்கிறது இல்லை. ஏன் ப்ராப்பராக நடக்கிறா? இந்த ஆட்சி வந்து அந்த 5 வருஷத்தில் ஒழுங்காக வந்து அவங்கவுங்க கட்டமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதுவே அவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் எஜுகேஷனு ப்ளஸ் இந்த பாலியல் வன்கொடுமை இந்த ஆர்கே நகரில் வந்து நடந்துட்டுருக்கு. பட் இது வந்து வெளியே சொல்ல மாட்டேங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா உள்ளே வந்து மிரட்டுறாங்க அவங்க ஃபேமிலி. அதனால வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து முன்னாடி வந்து சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைச்சா மட்டும்தான் இந்த ஆர்கே நகர் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வர எலெக்ஷன்ல யார் கூட்டு போறோம்? எபினேசருக்கு தான். அவர் 5 வருஷத்துல நல்லா பண்ணியிருக்காரு. பிரிட்ஜ் கட்டி கொடுத்துருக்காரு. தண்ணி வரும், மழை பெஞ்சா தண்ணி வராமல் நல்லா பண்ணியிருக்காரு. மழைநீர் தொட்டி கட்டி கொடுத்துருக்காரு. நல்ல ஆர்கே நகர் தொகுதியை நல்லா மேம்படுத்திருக்காரு. எபினேசர் தான் திருப்பி வரணும். அதனால நீங்க பயன்படுறீங்களா? பஸ் ஃப்ரீ பஸ்ஸில் போயிருக்கோம். 1000 ரூபாய் மாதம் வருது. எங்கள் இடமே ரொம்ப மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தாங்கன்னா இடமே தெரியாது. எங்கள் எபினேசர் தான் வரணும். அந்த எம்எல்ஏ வந்து நம்மளுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் இந்த எம்எல்ஏ வந்து நல்லா செய்து கொடுத்துருக்காரு. இந்த விளையாட்டு மைதானம்னு வச்சுருக்காரு. விளையாட்டுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளோ விளையாடுறதுக்குலாம் வச்சுருக்காரு. இந்த பிரிட்ஜி கட்டி கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா சௌகரியமாக செய்து கொடுத்துருக்காருங்க. உதயசூரியன் உங்களுக்கு அந்த கடந்த 5 வருஷம் ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வந்து மாதம் கவர்மெண்ட் காலேஜில் லேப்டாப் தந்தாங்க. டிவி கேக் தான். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, இது இத்தனை வருஷம் பார்த்துட்டோம்ல இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு. ஸோ புதுசாக வரவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஒரு ஹோப் தான். இத்தனை வருஷம் இவங்களெல்லாம் எதை வச்சு நம்பணும்? பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. இவங்க ஆனால் ஆல்ரெடி இருந்தவங்க 50 வருஷம் 25 வருஷமாக இருந்தவங்க. இப்போ அவர் புதுசாக தான் வருவார். அதுக்காக அப்படி பார்த்தா எல்லாருமே புதுசாக வந்தவங்க தானே. எம்ஜிஆர் தொடங்கி இப்போ இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே புதுசாக வந்தவங்க தானே. ஸோ அவரும் புதுசாக வரட்டும். அவர் என்ன நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அதனால் அதுவும் இல்லாமல் நல்லா எஜுகேட்டட் பர்சன். எல்லாத்தையும் இத்தனை வருஷம் ஒரு சினிமாவில் இருந்து மக்களோட இது என்னன்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே வராரு. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். டிவிக்கு ஏன் இங்கே விஜய் அண்ணா வந்தால் ஆச்சு நல்லா இருக்கும். ஏன்னா சினிமாலேருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர். அவர் ஆச்சும் நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கள் அண்ணனும் அதே சினிமாலேருந்து தான் வர்றாரு. எல்லாமே வேணாம், மக்களுக்காக வரணும்னு வர்றாரு. அதனால் எங்கள் ஓட்டு வந்து டிவி கேக்கு தான். எங்கள் ஹஸ்பண்ட் ஓட்டு. என்னை சார்ந்தவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் அண்ணாக்கு தான். கடந்த ஆட்சி உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, ரொம்ப மது, கஞ்சா, போதை பழக்கம், எங்கே பார்த்தாலும் திருட்டு, என்னமோ ஒரு அதிகாரம் சரியில்லாத மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் டிவி கேக் போடலான்னு இருக்கோம். ஸ்டாலின் தான் போடுவோம்.
ஏன்னா அவர் எல்லாமே நன்மை செய்கிறாரு. வர்றவங்க சொல்லத்தான் செய்வாங்க, அவர் செஞ்சுக்கினே வராரு. அதனால் அவருக்கு தான் போடுவோம், உதயசூரியனுக்கு தான் போடுவோம். நீங்கள் யார் வேட்பாளர்னு தெரியுமா? இப்போ எபினேசர் அவர் கடந்த இதில் நல்லா செஞ்சுருக்காரு. எல்லாமே பிரிட்ஜு போட்டுருக்காரு, ரோடு போட்டுருக்காரு, எல்லாமே போட்டுருக்காரு. நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா செஞ்சுருக்காரு. சீமானனுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறேன். இப்போ வந்து தமிழன் பேசுகிறது அவர் ஒரு ஆள் தான். இருக்கிற நிலப்பரப்பு, மண் வளம், நில வளம் எல்லாத்தையும் காப்பாற்றணும். அப்புறம் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு, தனியார் கம்பெனி, அப்புறம் வந்து அரசு வேலை, எல்லாத்தையும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும். இங்கே முக்கால்வாசி எல்லாருமே தெலுங்கர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தெலுங்கர் தான் இருக்கிறாங்க. தமிழருக்கு எந்த வேலைவாய்ப்புமே இல்லை. நாங்களாம் பார்த்தா கஷ்டப்படுறோம். இப்போ வந்து போட்டு ராபிடோ மாதிரி ஓட்டிகிட்ருக்கோம் தமிழர்கள். அப்படியே எங்களுக்கு வேலை கிடைச்சாலும் எங்களுக்கு வெளியே தெரியாது, என்னென்ன வேலை பார்க்குறோமோ எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அதனால் வந்து சீமானனை வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கின்றது அவங்க ஆதரிக்கிறோம். சீமானன் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பார்க்க போனால் மண் வளம், மண் சார்ந்த அது அவேர்னஸே இல்லை மக்கள்கிட்ட. ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அதுக்காக தான் வந்து சீமானனை வந்து எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டுறாரு. ஏன்னா இவங்களுக்கு சொல்லும்போது அறிவில் புத்தியில் ஏறப்பட்டிக்குது. படினானா படிக்கவும் மாட்டானுங்க. இலவசத்தை முற்றும் முழுமாக வேணான்னு சொல்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் மட்டும் தான். அதனால தான் இங்கே வந்து வளர்ச்சியே கிடையாது. அவர் வந்து அவருடைய மூணே ஒரு விஷயம் இலவசம் என்ன தெரியுமா? குடிநீர், சுத்தமான குடிநீர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலவச கல்வி. இவங்க வச்சிருக்க கல்வி கிடையாது. அதான் இடிஞ்சு விழுது பில்டிங்கு. சத்துணவு போடுறேன்னு பெருமை பீத்துறானுங்கல்ல. என்ன சத்துணவு போடுற? நீ சத்துணவு போடுற அளவுக்கு வெறும், அதாவது பட்னியே பசங்களை வர அளவுக்கு தான் நீ வந்து அந்த அப்பா அம்மாவுடைய வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிற. உங்ககிட்ட கையேந்தி நிற்கணும். ஆனால் சீமானனை சொல்கிறது என்னென்னா, தற்சார்பு பொருளாதாரம், அதே போல் வந்து தன்னம்பிக்கை மிக்க வாழ்வு. நீ சம்பாரித்து உன் கையால் நீ எல்லாத்தையும் வாங்கிக்க. அதுக்கான வேலை வாய்ப்பை நான் தரேன். நீ வேலை வாய்ப்பை வேணாம். விஜய் என்ன சொல்கிறாப்புல, தாவேகா தலைவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 4000 தருவேன். வேலை இல்லாதவனுக்கு, அதாவது என்ன சொல்கிறாரு, வேலை தருவேன்னு சொல்ல, வேலை ஏதாவது 4000 தருன்றார். அது அவனையும் கெடுக்கிறது. வேலை எல்லாம் 4000 தருவான், அதை வச்சு உக்காந்து ஏதாவது குடிச்சிட்டு எங்கேயா போய் மட்டையடி கிடப்போம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை வந்து திரும்பியும் வந்து ஒரு 50-60 ஆண்டு வருஷம் வந்து நம்மளை பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதா இந்த தாவேக்காவோடைய முக்கிய வேலையாக இருக்குது. அதனால் ஏன் கடந்த ஆட்சி உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா இல்லை, இவருனா எனக்கு ரொம்ப எல்லாம் பழைய முகம். இவர் இப்போ புதுசாக வந்து ரெட்டலில் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஓட்டு போடுவேன். சரி, இப்போ விஜய் வந்தனால விஜய்க்கு போடல. சாதாரண படத்துலேயே நல்லது பண்ணுறாரு, அப்போது நிஜத்தில் உண்மையிலே நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை தான். படம் வேற, ரியல் லைஃப் வேற. அதுதான்ப்பா, படத்துலேயே அந்த மாதிரி பண்ணுறாருல, ரியல் லைஃப்பில் உண்மையிலே பண்ணுவார் நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். திரு ஸ்டாலினுக்கு போடாமல் விசிலுக்கு தான் போகணும் தான் போட்டு தான் ஆகணும். அந்த டைம் தான் தெரிய போகுது எந்த மன்றத்துக்கு போடுறோமோ. ஆண்ட ஊரை கட்ட தான் 23ஆம் வேலைக்கிழமை தான் தெரிய போகுது. பூண்டூரில் அனுப்புகிறோம், எந்த கட்டத்தை எப்படி மாத தெரியலையே. பண்ணலாமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட அறிவு தானே நீங்கள் போடுறது. பார்க்கலாம். கடந்த ஆட்சி எல்லாரும் செய்கிறேன்னு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் செய்யவே இல்லை. செய்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் செய்யலை. சரி, இவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா ஜெயிச்சிருவாருன்னு தோணுது. அதே மாதிரி மக்களுக்கும் நல்லது செய்வார்னு தோணுது. இல்லை, இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி அங்கே குடும்பம் நடக்கிறதுனால வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி சொல்கிறது, 50% பிடிச்சிருந்தது, 50%. இப்போ என்னென்னா 4 வருஷம் 5 வருஷம் இருந்தது கையில். 4 வருஷம் எதுவுமே பண்ணாமல் இந்த ஒரு வருஷத்தில் எல்லாமே அவசரமாக பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.